எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை. இது ஒரு சுவிசேஷ நற்செய்தி. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாம் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்தன் இயேசு சொந்த இரத்தத்தால் தந்திட்டாரே எந்தன் ஆத்ம மீட்பின் விடுதலை. இந்த பாடல் சிறுவயதில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடல். இந்த பாடலினுடைய வரிகளை கவனியுங்கள். தடுக்கும் பாவத் தலைகளில் விடுதலை, கொடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை, எரிக்கும் கோபப் பிடியினில் விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை, அடுக்கடுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை, மிடுக்காய் வீசும் பெருமையில் விடுதலை. நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை என்று இன்றைக்கு ஜனங்கள் கூறுகிறார்கள். எங்களுக்கு எந்த விதத்திலும் அடிமைத்தனம் இல்லை, நாங்கள் சரியாகத்தான் வாழ்கிறோம் என்று அநேகர் கூறுகிறார்கள். நண்பனே நண்பனே, நிம்மதி உனக்கு வேண்டுமா? இயேசு தருகிறார், ஓடிவா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷம் தருகிறார் என்று நாங்கள் கூறினால், அநேகர் கூறுகிறார்கள் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது, வாழ்வில் நிம்மதி இருக்கிறது, எங்களுக்கு பணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் எங்களால் சாதிக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விடுதலை என்றால் என்ன என்பதை அறியாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் விடுதலையை குறித்து போதிக்கிறார்கள். அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடி யாரும் இந்த விடுதலையை பெறுகிறதும் இல்லை. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது ஒரு அருமையான வார்த்தையை கூறினதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் 8:33, அவர்கள் இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, யார்? ஜனங்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்று ஜனங்கள் கேட்டார்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம், கவனத்துக்குரிய அதிகாரம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து, போதகரே நீர் என்ன சொல்லுகிறீர்? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். ஆண்டவர் யோசித்தார், தரையில் எழுதினார். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் கவனத்துக்குரியது. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை போய்விட்டார்கள். ஆண்டவரும் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்ய. ஆச்சரியமான தேவனுடைய விடுதலை பாருங்கள். யோவான் 8:24, நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இன்றைக்கு அநேகர் பாவம், மீறுதல்கள், கட்டப்படுதல், கொலைக்கு நியமிக்கப்படுதல், இதெல்லாம் அநேகர் அறிந்து கொள்கிறதில்லை. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, உலகம் முழுவதும் விடுதலை ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் மனிதர்களுக்கு விடுதலை? மனிதர்களை சுற்றி மீறுதல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலேயும் மனிதன் மீறுகிறான். வேதம் சொல்லுகிறது, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறான். அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு அது என்னை சிறையாக்கி கொள்கிறது. அநேகர் சிறையில் இருக்கிறாங்க. அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? வேதம் கூறுகிறது, வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. கலாத்தியர் 3:22 கூறுகிறது. மாத்திரமல்ல, கலாத்தியர் 3:23 கவனிங்கள். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நாம் அடைக்கப்பட்டோம், சிறைப்படுத்தப்பட்டோம்.
நாம் மீறினோம். வேதம் சொல்லுகிறது இது பொல்லாத பிரபஞ்சம். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் மாத்திரமல்ல, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் ஒரு காலம் நாங்கள் அடிமைப்படவில்லை, நீர் விடுதலையாவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்? அருமையானவர்கள், இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. யார் விடுதலை செய்யக்கூடும்? இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனோ அல்லது எந்த ஒரு தலைவனோ அல்லது எந்த ஒரு நேர்மையான மனிதர்களை இந்த பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது. அப்படி என்றால் யார் விடுதலை செய்ய முடியும்? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை குறித்து தீர்க்க தரிசனம் ஏசாயா 61:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய நிறைவேறுதல் லூக்கா 4:16 சொல்லப்பட்டு வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பாவ கட்டுகளில் இருந்து மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஒரு பாவமும் அறியாதவர், ஒரு குற்றமும் செய்திராதவர். அவர் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, கவனிங்கள், ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினாலே ஜனங்கள், இந்த உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் இந்த கோபாக்கணையின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து விடுதலை செய்ய கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்களை விடுதலை செய்ய இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சகரியா 9:11 கடைசி வசனம் பகுதி, நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் கூறு. அப்படியானால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? ஒருவர் தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். அவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அப்போஸ்தலர் 13:39 மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ, பாருங்க, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க. இதாங்க சுவிசேஷம். அப்ப விடுதலையும் நீதிமான்களாக்கப்படுவதும் இணைந்திருக்கிறது. விசுவாசிக்கிற எவனும் இவராலே விடுதலையாகி இவராலே நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று உலகம் முழுவதும் இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். ஆகவே இந்த சுவிசேஷம், இந்த விடுதலை உங்களுக்கு அவசியம். அந்த விடுதலையினுடைய சுதந்திரம் என்ன? அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாகிறார். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நியாயப்பிரமாணம் என்கிற நிபந்தனையிலிருந்து ஒரு மனிதன் நீக்கப்படுகிறான். புதுமையான ஆவியின்படி நாம் ஊழியம் செய்ய முடியும். பரிசுத்தத்தோடும் நீதியோடும் நாம் ஊழியம் செய்ய முடியும். லூக்கா 1:71 பாருங்க, உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுயாதீனத்தையும் ஆண்டவர் தருகிறார். ரோமர் 8:20 தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை உங்களாலே பெற்றுக்கொள்ள முடியும். இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனை இந்த பயங்கரமான ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாகிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து நான் நிறைவு செய்ய. எபிரேயர் 2:15 ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த விடுதலை உங்களுக்கு வேண்டுமா? இந்த விடுதலை உங்களுக்கு அவசியம் வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி தேவன் உங்களை சுயாதீனத்துக்கு அழைக்க, அந்த சுயாதீனத்திற்குள்ளாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம்.